வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் பாருங்கள். இன்பத்தமிழ் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேவா? அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இவற்றிற்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதினது என்ன கவிதைகள் பாருங்கள். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இது எல்லாமே யார் எழுதினது அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் என்றவர் யாருன்னா காசி ஆனந்தன். தாய்ப்பிள்ளை அப்படின்னாலே ஆனந்தமாக இருப்பாங்க, காசி ஆனந்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்றவர் யார் அப்படின்னா காசி ஆனந்தன். அதாவது தமிழை தான் சொல்கிறாங்க. அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் சொன்னவர் வந்து காசி ஆனந்தன். அடுத்து தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்றவர். இந்த இனிக்கும் கசக்கும் புளிக்கும் இந்த மாதிரி வந்தாலே காசி ஆனந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் தமிழ் கும்மி. தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. இந்த மாதிரி வந்து பொருள் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து மேதினி, இதன் பொருள் வந்து உலகம். மேதினினா உலகம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். இல்லைன்னா மாணிக்கம் எவருடைய இயற்பெயர் அப்படின்னு கூட கேட்கலாம். பெருஞ்சித்திரனார் நம்ம வந்து எப்படினாலும் படித்து வச்சுக்கிறணும். மாணிக்கம் எழுதிய நூல்கள் யாவை அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேவா? இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் பாருங்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதழ்கள் அப்படின்னாலே தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதை வந்து நீங்கள் வந்து தேன்மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன்மொழின்றவ சீட்டு போட்டு ஒரு நிலம் வாங்கினா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி இந்த மூணை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இது இதழ்கள் ஞாபகத்துக்கு வந்துடும், மற்ற எல்லாமே நூல்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா கனிச்சாறு, அதாவது கனிச்சாறு வந்து ஜூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொய்யாக்கனி, இதுலேயும் கனி வருது, கொத்து கொத்தாக காய்க்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நூறு, அப்போ கொத்து கொத்து நூறு நூறாக காய்க்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னா கனிச்சாறு வந்து 8. நல்லா இறுக்கி புளிவாங்க, அப்போ வளைஞ்சு நெளிஞ்சிருக்கிறது 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மக்கள் நாவில் நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி என்று பாடியவர் யார் அப்படின்னா வாணிதாசன். நாவு அப்படின்னாலே நாக்கில் வாணி வடியும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் நாவில் நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி வாணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி என தொடங்கும் பாடல் யார் இயற்றியது அப்படின்னா வான் தோன்றி வழி தோன்றி இந்த மாதிரி தோன்றி தோன்றின்னு தொடங்குகிற பாடல் வந்து வாணிதாசன். ஓகேவா? அடுத்து வளர்த்தமிழ் பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்படி சொன்னவர் வந்து யார் அப்படின்னா பாரதியார் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். இது மேலே வரணும். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகேவா? அடுத்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாகவே வரும் அப்படின்னா வலஞ்சொலி எழுத்துக்களாகவே வரும். அடுத்து தமிழ் என்ற வார்த்தை முதலில் எதில் வந்துள்ளது அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான் வந்து தமிழ் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு வந்திருக்கு. பாருங்கள், அந்த வரியை பாருங்கள். தமிழன் கிழவியும் அதனோட அச்சே என்ற வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். இந்த மாதிரி வரிகளை கொடுத்து இதில் வந்து இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அடுத்து தமிழ்நாடு என்பது முதலில் எதில் வந்திருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டத்தில் தான் வந்திருக்கு தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ் வந்து எதில் வந்திருக்கு ரொம்ப பழசு, அப்போ தொல்காப்பியம். அதுக்கப்புறம் தமிழ் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு வந்திருக்கு, தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் வந்திருக்கு. அடுத்து இது வந்து எந்த பாட்டில் வருது பாருங்கள். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின், இந்த வரிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழன் என்ற வார்த்தை எதில் வந்திருக்கு அப்படின்னா அப்பர் தேவாரம். தமிழன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, யார் வச்சா? அப்பா வச்சார். ஓகேவா? அப்போ தமிழன் என்ற வார்த்தை எதில் வந்திருக்கு? அப்பர் தேவாரம். அடுத்து அக்ரிணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா அக்ரிணை வந்து பிரித்தோம்னா அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அப்படின்னா இனிப்பு, அல்லுனா அல்லாது, அல்ல இல்லை அப்படின்னு அர்த்தம். காய் இப்போ இனிப்பு அல்லாத காய். இதுவும் அடிக்கடி கொஷினில் கேட்டிருக்காங்க. அடுத்து நன்னூல், தொல்காப்பியம் இவைகள் என்ன நூல்கள் அப்படின்னா நன்னூலும் தொல்காப்பியமும் இலக்கண நூல்கள். ஓகேவா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யாருன்னா இதையும் சொன்னவர் பாரதியார் தான்.
ஓகேவா? 8 தொகை 10 பாட்டு இவைகள் 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். ஏதாவது பொருத்தம் இல்லாதது எது 4 கொடுத்துட்டு இதில் 1 பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்பாங்க. அதனால் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறளும் நாலடியாரும் வந்து அறநூல்கள். இது ரெண்டுமே அறக்கருத்துக்களை சொல்கிறதுனால அறநூல்கள். அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இது பெரிய காப்பியமாக போய்கிட்டே இருக்கும், அதனால் இது காப்பியங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மா அப்படின்ற அந்த ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குதுன்னு பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பெயர்கள் இந்த மா அப்படின்ற ஒரு எழுத்துக்கு இருக்குது. ஓகேவா? இதில் எது வேணாலும் கொடுத்து இதில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கூட கேட்கலாம். சரி, அடுத்து பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பூவின் நிலைகள் மொத்தம் 7. எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது அப்படின்னா நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். அதாவது இயல்னா கவிதை. சரியா? நம்ம மனசில் ஏதாவது ஒரு கவிதை தோன்றுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வெளியில் எழுதுகிறோம் அப்படின்னா அது இயல் தமிழ். எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்துறது. அடுத்து உள்ளத்தை மகிழ்விப்பது அப்படின்னா நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறது வந்து இசைத்தமிழ். நம்ம ஒரு சாங் நமக்கு பிடிச்ச மாதிரி சாங் கேட்டோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். இல்லை சோகமாக இருந்தோம் அப்படின்னா அது என்ன ரொம்ப ஷேடான சாங்ஸ் எல்லாம் கேட்போம். அடுத்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது எது அப்படின்னா நாடகத்தமிழ். நாடகம்தான் வந்து மக்களோட வாழ்வில் என்ன நடக்குது, நிறைகுறைகள் என்ன அப்படின்றத அப்படியே எடுத்து காட்டுவாங்க. இன்னுமே எல்லா ஊர்கள்லேயும் நாடகம்தான் நடத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து கட்டுரை, புதினம், சிறுகதை இவைகள்லாம் என்ன வடிவம் அப்படின்னா இது எல்லாமே உரைநடை வடிவம். கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாமே உரைநடை வடிவம். துளிப்பா, செய்யுள் இதெல்லாம் வந்து கவிதைகள். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம், தாவர இலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆல், அரசு. ஆல்னா ஆலமரம், அரசு அரச மரம், மா, பலா, வாழை இது எல்லாத்தோட இலையை வந்து இலைன்னு தான் சொல்கிறோம். அடுத்து அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் வந்து கீரைன்னு சொல்கிறோம். இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். அடுத்து அருகு, கோரை. அருகுனா அருகம்புல் சொல்லுவோம்ல, கோரை இதெல்லாம் வந்து புல் வகைகள், அதோட இலையை வந்து புல்லுன்னு சொல்கிறோம். அடுத்து நெல், வரகு இதை வந்து தாள்னு சொல்லணும். ஓகேவா? நெல், வரகு இதோட இலை பேர் என்ன அப்படின்னா தாள். மல்லி அப்படின்னா மல்லித்தழை. அடுத்து சப்பாத்தி கள்ளி, தாழை இதெல்லாம் வந்து மடல். சப்பாத்தி கள்ளி, தாழை அதாவது வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கரும்பு, நாணல் இதெல்லாம் வந்து தோகை. கரும்பு தோகை, நாணல் தோகைன்னு சொல்லணும். அடுத்து பனை, தென்னை இதெல்லாம் பனை ஓலை, தென்னை ஓலைன்னு சொல்லுவோம். கமுகு இல்லைன்னா பாக்கு அதை வந்து கமுகு, கூந்தல். ஓகேவா? இதே நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடுத்து மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் எதன் அடிப்படையில் வந்து அதை வடிவமைக்கணும் அப்படின்னா அதாவது நம்ம வந்து மொழியை வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பேஸில் அதை வடிவமைக்கணும் அப்படின்னா எண்களின் அடிப்படையில் தான் வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இது பாருங்கள், முடி என்பது 2 எழுத்து டைப் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க, தப்பு. அது முடி என்பது முதலில் எது இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான் ஃபஸ்ட்டு அந்த முடி அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. சீர்மை கூட்டல் இளமை சீரிழமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் அது சிலப்பதிகாரம். ஓகேவா? அடுத்து நீண்ட நீண்ட காலம் என்ற பிறந்தநாள் பாடலை இயற்றியவங்க யார் அப்படின்னா அறிவுமதி. எல்லாரோட பர்த்டேக்கும் இந்த சாங் பாடுவாங்க ஸ்கூல்லலாம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் அந்த பாட்டு வந்து எழுதினவங்க அறிவுமதி. ஓகேவா? அப்போ அறிவாகவும் இருக்கணும், அறிவு மதி எல்லாமே ஒன்று தான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.